குட் ஆஃப்டர்நூன் எவ்ரிவன். இன்னைக்கு நம்ம இண்டிகேட்டர் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணியிருக்குன்னு பார்க்கலாம். இன்னைக்கு எக்ஸ்பைரி டே. இது ஒரு எக்ஸ்பைரி டே ஸ்பெஷல் தான். நம்ம வந்து ஒரு 0 to ஹீரோ ட்ரேட் பிடிக்கணும்னா என்ன பண்ணணும்னா, எக்ஸ்பைரி டேல ஃபர்ஸ்ட் ஒரு ரவுண்ட் வேல்யூ எடுத்துக்கணும். இப்போ பாருங்க, இப்போ 24,000 ரவுண்ட் வேல்யூ. அதை விட்டீங்கன்னா என்ன எடுக்கணும்? 23,000 எடுத்துக்கணும். இல்லை 24,500, 23,500 எடுத்துக்கணும். இதை எடுத்துக்கணும். ஏன்னா இந்த ரவுண்ட் வேல்யூ தான் உங்களுக்கு வந்து நிறைய ஆப்ஷன் செல்லர் வந்து இந்த வேல்யூ தாண்டி போகாது அப்படின்னு நினைப்பாங்க. சரிங்களா? அதே மாதிரி இப்போ நான் எந்த ட்ரேட் வேணா எடுத்துக்கலாம். இது ஆல்ரெடி ஓப்பன் பண்ணதுனால நான் வந்து 24,300 எடுத்துக்கிறேன், 23,500 எடுத்துக்கிறேன். ஏன்னா ஸ்கிரீன்ல ஓப்பன் பண்ணி நீங்க நம்பலாம், என்னப்பா ஸ்கிரீன்ல ஓப்பன் பண்ணி இதை காமிக்கிறேன் அப்படின்னு. அப்படிலாம் கிடையாது. பாருங்க என்ன நடந்திருக்கு பாருங்க. ஃபர்ஸ்ட் வந்து எக்ஸ்பைரி டே பொறுத்த வரைக்கும் ரவுண்ட் வேல்யூ எடுத்துக்கணும். அது வந்து நம்மளுடைய அடுத்த மணிக்கு பக்கத்துல இருக்கணும். இப்ப அடுத்த மணி பக்கத்துல பாத்தீங்கன்னா சரிங்களா, இதா வரும். அதை விட்டீங்கன்னா ரொம்ப தூரமா போகும். அதனாலதான் நான் இதை எடுத்தேன். சரிங்களா? பாருங்க, இதுல என்ட்ரியே வரல. இதுல ஒரே ஒரு என்ட்ரி தான் ரவுண்ட் வேல்யூனால. பாருங்க, ஒரே ஒரு என்ட்ரி தானும் எப்படி கிடைச்சிருக்கு பாருங்க. நல்லா ஒர்க் ஆயிருக்கா? ஒரே ஒரு என்ட்ரினாலும். 2 என்ட்ரி கிடையாது, ஒரு என்ட்ரி தான். இது ரெட் கலர் கேண்டில், இது கிரீன் கலர் கேண்டில். ஸோ இப்ப இதே இது நான் என்ன பண்றேன், அடுத்த மணி நான் சொன்ன மாதிரி அடுத்த மணில எடுக்கிறேன். ஸோ எக்ஸ்பைரி டே வந்து நம்மளை பொறுத்த வரைக்கும் ட்ரேட் பண்ணக்கூடாது. அப்படி ட்ரேட் பண்ணாலுமே ப்ராஃபிட் தான். ஏன் ட்ரேட் பண்ணக்கூடாதுன்னு நான் சொல்றேன்னா, இது பாத்தீங்களா, இது சைட் வைஸ் மார்க்கெட். ஸோ இதெல்லாம் நீங்க வாங்கி வின் பண்ணுவீங்களா அப்படின்னா, எக்ஸ்பைரி டேல அப்படியே வாங்கி நம்மளால ஜெயிக்க முடியாது. திடீர்னு பிளக்சுவேஷன்ல கீழே போயிடும். ஸோ அந்த காரணத்துக்காக தான் நீங்க வந்து 100% வின் பண்றதுக்காக தான் நம்ம சொல்றது கிடையாது. இங்க பாருங்க, நம்ம என்ன பண்ணோம், ஒரு ஸ்ட்ரைக் பிரைஸ் வந்து காலையும் போட்டே கம்பேர் பண்ணணும். ரவுண்ட் வேல்யூவா இருக்கணும். அதுல எது வந்து ரொம்ப டவுன்ஃபால் ஆயிருக்குன்னு பார்க்கணும். பாருங்க, இங்க இருந்து 80 to 10, அப்ப 80% டவுன் ஆயிருக்கு. இவன் வந்து டவுன் ஆகல. சரியா? ஏன்னா 120 to 50 எவ்வளவு ஃபால் கம்மி தான். ஆனா இவனோட ஃபால் ரொம்ப அதிகம், 80% ஆயிருக்கு. இவனோட ஃபால் ஒன்லி 40% ஆயிருக்கு. அப்ப இவன் எப்ப பை வருவான்னு வெயிட் பண்ணு. கீழே வந்த பின்னாடி எப்ப பை வருவான்னு வெயிட் பண்ணு. ஏன்னா அப்பதான் நம்மளுக்கு கம்மியான பிரைஸ்ல கிடைக்கும். 16 ரூபாய்க்கு வாங்கிட்டு 16 ரூபாய் ப்ராஃபிட் பார்த்தா எவ்வளோ? ஸோ பாதிக்கு பாதி எப்படி நடக்குதுன்னா, அதான் நம்ம வந்து கால் அண்ட் புட்ல ரவுண்ட் வேல்யூ எடுத்துக்கணும். ஏன்னா ரவுண்ட் வேல்யூல தான் செல்லர்ஸ் வந்து அதிகமா இருப்பாங்க. அவங்களுடைய லாஜிக் படி இதை தாண்டி கீழே போகாதுன்னு வச்சிருப்பாங்க. சரி, அதனால இதை தாண்டி கீழே விட மாட்டாங்க மார்க்கெட்டை. அதுக்கப்புறம் இது ரெண்டுல எது ரொம்ப டவுன்ஃபால் ஆயிருக்குன்னு பார்க்கணும். இங்க பாருங்க, 140 இதோட டவுன்ஃபால் பாத்தீங்கன்னா இதோட கம்பேர் பண்ணும்போது கம்மியா இருக்கும். பாருங்க, காலையில 9 மணிக்கு 47 ரூபாய்க்கு வாங்கினது 47 ரூபாயிலே இருக்கு. அதை தாண்டி கீழே போல. ஆனா இவன் என்ன பண்ணிருக்கான், காலையில கிட்டத்தட்ட 80 ரூபாயில இருந்தவன் 10 ரூபாய்க்கு வந்துட்டான். அப்ப என்ன ஆகும், இவன் தான் 0 to ஹீரோவா மாறுவான். சோ அந்த ட்ரேடை தான் நம்ம பிடிக்கணும். அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும். சரியா? வெயிட் பண்ணி நம்ம எடுத்தோம்னா, இல்ல 2 பேருமே ஒரே மாதிரி இருக்கானுங்கன்னா ட்ரேடே பண்ணக்கூடாது. ஆக்சுவலா நம்ம ரூல் படி எக்ஸ்பைரி டே ட்ரேட் பண்ணக்கூடாது. ஆனா ட்ரேட் பண்ணா எப்படி பண்ணணும் அப்படின்றதுதான் இது. தேங்க்யூ.